ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/2/2026 சக்கர முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா உங்களை சிப்பியிலிருந்து வைரமாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். சிப்பியில் முத்துன்னுவாங்க, முத்து கூட இல்லை, வைரம். அதுதான் இருக்கிறதுலே விலை உயர்ந்தது. அப்படி விலை மதிப்பற்றவராக உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சிப்பியாக இருந்த உங்களை. ஸோ அதனால் அவருடைய வழிப்படி மட்டும் நடங்க, இல்லையா? அப்போ தான் வைரமாக முடியும். அவர் வழி தான் கொடுக்குறார் வைரமாகிறதுக்கு. இப்போ வைரமாகணும் அப்படின்னா அவருடைய வழிப்படி மட்டும் நீங்கள் நடக்கணும் எப்போவுமே. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் நேற்று முரளியில் சொன்னார் பாருங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஏன் எதுக்கு போகிறது இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன அசைக்க முடியாது, நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற நிலையில் நிலைச்சிருங்கன்றார். இல்லை, நிறைய பேருக்கு திடீர்னு கோபப்பட்டிருப்பாங்க லௌகீக உறவுகளோட அல்லது அலௌகிக உறவுகளோட. காரணம் இது தான், இல்லையா? அந்த நேரம் என் சக்தியை சோதிக்க வந்திருக்கு. என்ன சக்தி? அமைதி சக்தி. ஆக்சுவலாக சொல்லுவாங்க, அஞ்ஞானத்தை சொல்லுவாங்க, என் பொறுமையை சோதிக்காதடான்னு, இல்லையா? அப்போ இப்போ சோதித்தா அதில் பாஸ் இல்லை ஆகணும், ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம பாஸ் ஆகணும். அதுக்கு நான் மாஸ்டர் சர்வசக்திவான், அமைதியே சொரூபமானவன் அப்படின்ற நினைவில் இருக்கணும். இதுதான் பாபாவுடைய வழி. இதுதான் நம்மளை வைரம் மாதிரி ஆக்கும். மற்றது சோழி மாதிரி ஆக்கிடும். ஆல்ரெடி சோழி மாதிரி ஆனதுக்கு காரணம் மற்றவர்களுடைய வழி, மனித வழி ஃபாலோ பண்ணது தான். கேள்வி, முதல்ல நீங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கணும். அது என்ன ஆழமான ரகசியம்? பாப்தாதாவை பற்றி புரிய வைக்கணும். நாங்கள் பாப்தாதா கிட்ட வந்திருக்கிறோன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. இங்கே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுதான் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்னு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக பக்தியில் வெளிப்பட்டிருக்கு. சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள்ளே தான் இருக்கிறார். பிரம்மாவுடைய ஆத்மாவும் இதே உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. அதுதான் கீதா சாரம் சொல்லும்போது ஒரு ரதத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிருஷ்ணர் சிவ பரமாத்மாவுடைய நினைவு, அர்ஜுனன் பிரம்மா பாபாவுடைய நினைவு. ரதம்ன்றது பிரம்மாவுடைய உடல். ஸோ அதனால் முதல்ல பாப்தாதா 2 பேரும் ஒரே உடம்புல சேர்ந்து இருக்கிறாங்கன்ற ஆழமான ரகசியத்தை எல்லோருக்கும் புரிய வைங்க. இந்த பிரம்மா பாபா ஒன்றும் பகவான் கிடையாது, அவர் மனுஷன். மனிதர்கள் பகவானாக முடியாது. நிராகாரமானவரைத்தான் பகவான்னு சொல்கிறோம். அந்த தந்தை வசிக்கிற இடம் சாந்தி தாமம். இங்கே ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு சொல்லி தான் பிரேயரை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆழமான ரகசியத்தை மற்றவர்களுக்கு புரிய வைங்க முதல்ல அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று, இல்லையா? கடவுள் எப்போ நம்மளை துக்கத்தில் காப்பாற்றுவார்னு நினச்சோம் இல்லையா? அந்த நாள் வந்துடுச்சு. ஓம் சாந்தி. இந்த பிரம்மா தாதா மூலமாக சிவத்தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். தாதா புரிய வைக்கலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். லௌகீக உறவுகளில் தந்தை தனியாகவும் தாதா, அதாவது அண்ணன் தனியாகவும் இருப்பாங்க, இல்லை? அப்பாவும் குழந்தையும் ஒரே உடம்புலையா இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் அந்த அதிசயம் நடக்குது. தந்தை கிட்ட இருந்து தாத்தாவுடைய சொத்து கிடைக்கிது. ஸோ இந்த அர்த்தத்தில் சிவபாபா நமக்கு தாத்தா ஆகிறார். ஸோ தாத்தாவுக்கு ஆக்சுவலாக 2 அர்த்தம் வருது ஹிந்தியில். தாத்தானும் வரும், மூத்த சகோதரனும் வரும். ஸோ அப்பாவுடைய சொத்தை அடையிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏழை பங்காளனாக இருக்கிறார். ஏன்னா எதுவுமே இல்லாத ஏழையை
இரட்டை கிரீடம் அணிந்தவராக யார் மாத்துறாரோ அவரை ஏழை பங்காளன் தானே சொல்லுவோம். ஸோ அப்படித்தான் நம்மளை ஏழைகளாகிய நம்மளை மாத்துறார். அதனால தான் அவரை ஏழை பங்காளன்னு சொல்கிறோம். ஸோ அவர் யாருன்னு முதல்ல உங்களுக்கு உறுதியான நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா பார்க்குறதுக்கு சாதாரண மனித தோற்றம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, பிரம்மாவுடைய உடல் தான் தெரியுது. அவரை எல்லோரும் பிரம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமாரிகள். நமக்கு சிவபாபா கிட்ட இருந்து சொத்து கிடைக்கிது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை. அப்போ பிரம்மான்னு அவரும் சொல்கிறாங்க, அவருடைய குழந்தை நாம். ஆனால் சொத்து தாத்தா சிவபாபா கிட்ட இருந்து கிடைக்கிது. எல்லோருக்கும் தந்தையாகிய அவர் தான் சொத்தை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார் சிவபாபா. அப்பா சுகத்தின் சொத்தை கொடுக்கிறார். பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் துக்கத்தின் சாபம் கொடுக்கிறான் இல்லையா. சுகத்தை தான் ஆஸ்தின்னு சொல்லுவோம், துக்கத்தை சாபம்னு தான் சொல்லுவோம். ராவணன் சாபம் தான் கொடுக்குறான். பக்தி மார்க்கத்தில் பகவானை தேடி அலைஞ்சி ஏமாற தான் செய்கிறாங்க இல்லையா. எங்கே போனாலும் கடவுள் கிடைக்கிறாரா என்ன? யாருக்கும் கிடைக்கல. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாரதவாசிகள் தான் பாடுறாங்க. நீங்கள் வந்த பிறகு எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான்னு பாடுறாங்க. எங்களுக்கு வேறு யாரும் கிடையாதுன்றாங்க. இப்போ கூட விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர் சொல்கிறார், யாராவது நான் தான் கடவுள்னு சொல்லிட்டோம் அல்லது கடவுள் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லட்டும், நான் எல்லாத்தையும் விட்டுறேன்றார். ஸோ இப்போவுமே அவர் அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு யார் மேலேயும் நாங்கள் பற்று வைக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறதே ஒரு சிவபாபா மட்டும்தான். அப்போ யார் மேலே பற்று வைப்போம்? இந்த தந்தை ஏழை பங்காளனாக இருக்கிறார். ஏழையை பணக்காரராக மாற்றக்கூடியவர், கோழாங்கல் மாதிரி இருக்கிற நம்மளை வைரம் மாதிரி மாற்றக்கூடியவர் இந்த ஒரு பாபா. அதாவது கலியுகத்தில் தூய்மை இழந்திருக்கிற ஏழைகளை சத்தியுகத்தின் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக மாற்றுறதுக்காக பாபா வந்திருக்கிறார். இங்கே நாம் பாப்தாதா கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இங்கே 2 பேரும் பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் ஒன்றா இருக்கிறாங்க. சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள்ளே தான் இருக்குது, பிரம்மாவுடைய ஆத்மாவும் இதே உடம்புல தான் இருக்குது. ஸோ 2 பேரும் இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் ஆத்மா, இன்னொருத்தர் பரமாத்மா. நீங்கள் எல்லோருமே ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு பிரிஞ்சு நீண்ட காலம் ஆகிடுச்சு அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஸோ முதல் நம்பரில் கடவுளை சந்திக்கிற ஆத்மாக்கள் நீங்கள் தான் முதல்ல சந்திக்கிறவங்க. அதாவது பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய ஆத்மாக்களே இல்லை. இங்கேயும் பாபா வரும்போது முதல்ல நாம் தான் சந்திக்கிறோம், பரந்தாமத்திலே நாம் தான் முதல்ல போய் சந்திக்கிறோம். அதுமாதிரி முதல்ல அவரை விட்டுட்டு வர்றதும் நாம் தான். அவரைத்தான் ஹே கடவுளே தந்தையே அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அவருடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. பாபா கிட்டேருந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொத்து கிடைக்கும். பாரதம் கிரீடம் அணிந்ததாக உலகத்துக்கே மணிமகுடமாக கிரீடமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதோடைய நிலைமை பார்த்திங்களா எவ்வளோ ஏழை ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் குழந்தைகளை கிரீடமுடையவராக மாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ டபுள் கிரீடமுடையவராக மாறிட்டு இருக்கிறீங்க. ஒன்று தூய்மையின் கிரீடம், ஸோ அதோடைய நினைவாக தான் ஒளி கிரீடம் காட்டுறாங்க இல்லை. இந்த தெய்வங்கள் தலைக்கு பின்னாடி ஒளி வட்டம் காட்டுறாங்க இல்லையா, அதான் ஒளி கிரீடம். இன்னொன்று ரத்தினங்கள் பதித்த கிரீடம், ராஜாக்கள் வச்சுருக்கிற கிரீடம். ஸோ அதனால் முதல்ல பாப்தாதா 2 பேரும் இணைஞ்சு இருக்கிறாங்கன்ற ஆழமான ரகசியத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஆனாலும் இந்த பிரம்மா ஒன்றும் பகவான் கிடையாது.
மனுஷனை பகவான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இவர் உடம்புல தான் அவர் இருக்கிறார். அதை புரிய வைக்கணும். ஸோ உடலற்ற நிராகார தந்தையைத்தான் பகவான்னு சொல்லுவோம். அவர் நம்ம எல்லோருக்கும் தந்தை, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் வசிக்கிறோம். இப்போவும் பாபா நம்ம வீடு அதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஆத்மான்னு உணர்ந்தாலே நீங்கள் அங்கே போயிடணுன்றார். ஏன்னா ஆத்மா அங்கே தானே இருக்கும் இல்லையா? அந்த மாஸ்டர் சர்வசக்திவான்றதெல்லாம் அங்கே போயிட்டிங்கன்னா வந்துடும். அந்த சாந்தி தாமத்தை தான் நிர்வாண தாமம், சத்தத்திலிருந்து விலகிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு நிர்வாண தாமத்துக்கு அதான் அர்த்தம் இல்லையா? வான்னா சத்தம், வாணி, ஸோ சத்தத்தை கடந்த இடம். பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே சரீரத்தை தாரணை பண்ணி நடிக்கிறீங்க. ஸோ இங்கே அரைக்கல்பம் சுகத்தின் நடிப்பை நடிக்கிறோம் சத்தியுகத்தில், சத்தியுகம் திரேதாயுகத்தில். பிறகு அரைக்கல்பம் துக்கத்தின் நடிப்பு நடிக்கிறோம் துவாபர கலியுகத்தில். துக்கம் முடியும் பொழுது தான் நான் வரேன். பாபா வந்துட்டாலே துக்கம் முடிஞ்சிடுச்சின்னு தான் அர்த்தம். இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. நாடகத்தை பற்றி பாபா முரளியில் ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். ஸோ இதில் பாருங்களாம், பாபா வந்த உடனே துக்கம் முடியுதுன்றார். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு அது ரிவர்ஸாக அனுபவம் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, துக்கமான உலகத்தில் இருந்து நம்ம இறந்துட்டோம். பாபா வந்த உடனே கூட்டு போக தானே வந்துட்டார், உடனே அங்கே போயிடணும். ஆனால் நம்ம இங்கே இருக்கிறோம், புதுசாக வேறு உறவுகளை உருவாக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வலிக்குது. ஸோ பாபா இறந்துட்டேன்னு சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணாததுக்கு கிடைக்கிற தண்டனை அது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? பாபா வந்தாலே இறந்தாச்சு, அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஒரு முரளியில் சொல்லுவார், குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது? நீங்கள் செத்துட்டா யார் பார்த்துக்குவா? யாரோ ஒருத்தர் பார்த்துக்க தான் போகிறாங்க. அது எதுக்குன்னா அந்த சேவைக்கு, குழந்தைய பார்த்துக்கணும். பாபா எப்படி சேவைக்கு வர்றதுன்னு கேட்டதுக்கு அதை சொல்கிறார். பட்டு ஜென்ரலாகவே புத்தியில் அப்படி இருக்கணும். நான் செத்துட்டேன், அதை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. குடும்பத்தை பற்றிய சிந்தனை, லௌகீக எல்லைக்குட்பட்ட குடும்பத்தை பற்றிய சிந்தனை இருந்தால் நீங்கள் சாகலைன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு சுமையை கொடுக்குது, பந்தனத்தில் சிக்க வைக்கிது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபா வந்துட்டாலே துக்கம் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நாடகத்தை பற்றி பாபா அழகாக முரளியில் சொல்கிறார். ஆனால் அந்த முரளி நீங்கள் படிக்கணும்ல, அப்போ தானே அந்த நாடகம் பற்றிய ஞானம் புத்தியில் ஆழமாக பதியும். ஸோ இங்கே பட்டிக்காக வந்திருக்கிறீங்க இல்லை? பட்டின்றது ஒரு விதத்தில் கூட்டு தியானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளி நினைவுகள் எதுவுமே வரக்கூடாது இல்லை? இறந்துட்டோம், பாபா கூட பறந்துட்டோம், இதே சிந்தனையில் இருக்கணும். நாம் இப்போ எல்லையற்ற குடும்பத்தை சார்ந்தவர் ஆகிட்டோம். அதனால் எல்லைக்குட்பட்ட குடும்பம் ஞாபகம் வரக்கூடாது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்தின் தாய், தந்தை மற்றும் குழந்தைங்க இருக்கிறோம் மதுபனில். அதனால தான் பாபா எப்போவுமே மதுபனில் இருக்கிறதாவே உங்களை புரிஞ்சுக்கோங்கன்றார். இங்கே சூத்ர சம்பிரதாயமே கிடையாது, சூத்ரர்களே கிடையாது. அதை தான் மகாபாரதத்தில் கடலுக்கு நடுவில் தங்க துவாரகையில் கிருஷ்ணர் தன்னுடைய மக்களை அழைச்சிட்டு போனாருன்னு காட்டப்பட்டு இருக்குது. யார் பிராமணர்கள் இல்லையோ அவங்கள தான் சூத்ரர்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய தொடர்பே இங்கே கிடையாது மதுபன்லையும் சரி, சங்கமயுகத்துலேயும் சரி. இங்கே பிராமணர்களுடைய சங்கம், அதாவது தொடர்பு குழு தான் இருக்குது. சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மளை நரகத்திலிருந்து சொர்க்கராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றுறதுக்கு வந்திருக்கிறார். அது எப்பவும் ஞாபகம் இருக்கணும், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு.
ஆனால் இப்போ இன்னும் நம்ம அதிபதி ஆகலை, ஏன்னா அழுக்காக இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்தோம், அப்போ அதிபதியாக இருந்தோம். பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி சதோ ரஜோ தமோன்னு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த ஏணிப்படியில் 84 பிறவிகளின் கணக்கு எழுதப்பட்டு இருக்குது. பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். எந்த குழந்தைங்களை முதலாக பாபா சந்திக்கிறாரோ அவங்க தான் முதல்ல சத்தியுகத்துக்கும் வரணும். நீங்கள் 84 பிறவி எடுக்கிறீங்க. படைப்பவர் மற்றும் படைப்படைய அனைத்து ஞானமும் ஒரு பாபா கிட்ட தான் இருக்குது. அவரை தான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த விதையில் தான் இந்த மரம் எப்படி வளர்ந்து பிறகு அழியுதுன்ற ஞானம் இருக்கும். ஸோ அப்படி மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறது பாபா. அதனால்தான் இந்த சிருஷ்டி மரத்தை பற்றிய முழு ஞானத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறார். பாரதவாசிகளாகிய நாம் இப்போ ஏழையாக இருக்கிறோம். ஆனால் தேவதையாக இருந்தபோது எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தோம் தெரியுமா? வைடூரியங்களோடு விளையாடணும், வைரங்களின் மாளிகையில் இருந்தோம். ஆனால் இப்போ 84 பிறவி எப்படி எடுத்தோம்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். அந்த முதல் பிறவிக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா மனதில் இருக்கணும். அதுக்கு அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருக்கிறதுக்கு தான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான், அந்த குணத்திலிருந்து இறங்க மாட்டேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். ஏ பதித்த பாவனா, ஏழை பங்காளனே, பாபாவே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏழைகளாகிய எங்களை மறுபடியும் சொர்க்கத்துக்கு அதிபதியாக்குங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொர்க்கத்தில் ஆழ்ந்த சுகம் இருந்தது, இப்போ அளவற்ற துக்கம்தான் இருக்குது. இந்த நேரம் எல்லாருமே முழுசாக தூய்மை இழந்திருக்கிறாங்க இல்லையா? இது நமக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா இது கலியுகம் முடிவு, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சத்தியுகம் வரப்போகுது. அதனால் நாம் முழு தூய்மை அடையணும். பாரதத்தில் ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, அது இப்போ மறைஞ்சிடுச்சு. மற்ற எல்லாரும் தங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. அதிலும் இப்போ கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக பெருகி இருக்கிறாங்க. ஏன்னா இந்து தர்மத்தினர் பலர் அங்கே மாறி போயிட்டாங்க. தேவி தேவதைகளாகிய உங்களுடைய உண்மையான செயல் மிக உயர்ந்ததாக இருந்தது. நீங்கள் தூய்மையான, அதாவது இப்போ கூட பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் என்ன எங்கே பார்த்தாலும் இந்தியர்களாகவே இருக்கிறாங்கன்றாங்க, மதம் மாறி கூட இல்லையா? ஸோ அப்போ தெரியுது நாம் தான் ஆரம்பத்தில் வந்தவங்க அப்படின்னு. தேவி தேவதைகளாகிய உங்களுடைய செயல் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது தெரியுமா? தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்ற இல்லறவாசியாக மாறிட்டீங்க. அதனால தான் துக்கம் நிறைஞ்சவராக இருக்கிறீங்க இல்லையா? தூய்மை இழந்தால் துக்கம், தூய்மை ஆனால் சுகம். இது சதா மைண்டில் இருக்கணும். அப்போ தான் தூய்மையை இழக்காமல் இருப்போம். எந்த விதத்திலும் எந்த விகாரமும் வந்தால் துக்கத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சத்தியுகத்தை தான் சிவாலயம்னு சொல்கிறோம். சிவபாபாவே ஸ்தாபனை செஞ்ச சொர்க்கம் அந்த சத்தியுகம். அதனால்தான் சிவாலயம்னு சொல்கிறோம். நான் குழந்தைகளாகிய உங்களை சூத்ரன்லேருந்து பிராமணனாக மாற்றி
பிறகு சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. பிராமணனாக மாறினாலே சூரிய வம்ச ஆஸ்தி கிடைச்சிடுது. இவர் நம்முடைய பாப்தாதா, 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்கள மறக்காதீங்க. சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக நம்மளை சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறார். ஏன்னா அழுக்கான ஆத்மா தூய்மை ஆகாத வரைக்கும் முக்தி தாமத்துக்கு போக முடியாது. அப்போ தூய்மை ஆவறதுக்கான வழியைத்தான் பிரம்மா மூலமாக சிவபாபா சொல்கிறார். நான் உங்களை இப்போ பாக்கியசாலியாக சொர்க்கத்துக்கு அதிபதியாக மாற்றுறேன். இதே மாதிரி தான் முந்தைய கல்பத்திலும் மாற்றிட்டு போனேன். உண்மையிலே உங்களுக்கு நாம் சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தோம் அப்படின்னு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு, நிச்சய புத்தியம் வந்துடுச்சு. அப்போ ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருந்தோம். ஆனால் இப்போ மனிதர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் சத்தியுகத்துடைய தொடக்கத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால் நான் இந்த பிரம்மா மூலமாக அந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் சங்கர் மூலமாக பழைய உலகத்தின் விநாசமும் செய்ய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். முந்தைய கல்பத்தை மாதிரியே எல்லோருமே அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. உலகத்தை அழிக்கிறதுக்கான ஏற்பாடு மற்றவர்கள் பண்ணுறாங்க. புது உலகத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு பாபாவின் வழிகாட்டுதல் படி நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அந்த மனிதர்கள் எவ்வளோ அணுகுண்டுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் புதுசு கிடையாது. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மகாபாரத யுத்தம் நடந்தது. அதே நேரத்தில் பகவான் ராஜயோகத்தை கற்பித்து மனிதனை தேவதையாக, நரன்லேருந்து நாராயணனாக மாற்றினார். அதனால் கண்டிப்பாக இந்த பழைய கலியுகத்துடைய விநாசம் நடந்தே தீரும். மூங்கில் காடு தீப்பற்றி எரிந்தே தீரும். அப்படி இல்லைன்னா எப்படி விநாசம் நடக்கும்? இது அழிஞ்சாதானே சொர்க்கம் வரும். இப்போ அணுகுண்டில் நெருப்பை நிரப்புகிறாங்க. ஏவுகணை மழை, பூகம்பம் எல்லாமே நடக்கும் இல்லை. ஆல்ரெடி பாலஸ்தீனில், உக்ரைன்லலாம் அந்த ஏவுகணை மழை பொழியறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விநாசம், பூகம்பமும் உலகம் முழுவதும் நடக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ தானே விநாசம் நடக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த பழைய உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு மைண்டில் இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ஆனந்தமாக. இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. பழைய உலகத்துடைய அழிவு, புது உலகத்துடைய ஸ்தாபனை ரெண்டும் ஒரு சேர நடக்குது. அதுக்கு பேர் தான் சங்கம யுகம். ராவண ராஜ்யம் அழியட்டும், ராமராஜ்யம் வாழ்க அப்படின்னு இப்போ நடந்துட்டு இருக்குது. புது உலகத்தில் கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப அழகானவர், எல்லோருக்கும் அன்பான குழந்தை. ஆனால் மனிதர்களுக்கு அது தெரியாது, கிருஷ்ணர்ன்றது குழந்தைன்ட்டு. கிருஷ்ணர் தனி ராஜ்யத்தை சார்ந்தவர், ராதை தனி ராஜ்யத்தை சார்ந்தவர். ஆனால் மகாபாரதத்தில் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, லவ் பண்ணாங்க அப்படிலாம் எழுதிட்டாங்க. அப்படி கிடையாது. பாரதம் கிரீடம் உடையதாக இருந்தது. ஒருவேளை ஒரே ஊரில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க போல இருக்குது. அப்போ அதான் தோணுது. ஏன்னா அடிக்கடி பாபா சொல்கிறார் வேறு வேறு இடத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று ராஜ குடும்பத்தில் தான் பொண்ணு எடுப்பாங்க, அது ஒன்று இருக்குது. பாரதம் உலகத்துக்கே கிரீடமாக இருந்தது. இப்போ ஏழை ஆயிடுச்சு இல்லையா. கிரீடம் கொண்ட பாரதம், அதாவது உலகத்துக்கே ராஜாவாக இருந்த பாரதம் இன்றைக்கி ஏழை ஆயிடுச்சு.
அதோடைய நினைவு தான் எல்லாம் ஹரிச்சந்திரன் ஏழையானார், பாண்டவர்கள் ஏழையானார்கள், இப்படியெல்லாம் கதை. மீண்டும் தந்தை வந்து கிரீடம் உடையதாக பாரதத்தை மாற்றுறார். அதுக்காக தான் நம்மளை தூய்மையாகுங்கன்னு சொல்கிறார். எப்படி தூய்மையாகிறது? என்னை மட்டும் நினைவு பண்ணிங்கன்னா தூய்மையாவீங்க, சதோப்பிரதானம் ஆவீங்கன்னு சொல்கிறார். யார் தானும் பாபா நினைவில் இருந்து தூய்மையாகி பிறரையும் இந்த ஞானத்தை கொடுத்து தனக்கு சமமாக மாற்றுறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க, டபுள் கிரீடம் அணிந்தவர்களாக ஆவாங்க. சத்தியுகத்தில் ராஜா, ராணி, பிரஜை எல்லாரும் தூய்மையாக தான் இருப்பாங்க. இப்போ மக்களாட்சி நடக்குது. இங்கே 2 கிரீடமும் கிடையாது, ஒளி கிரீடமும் கிடையாது, தங்க கிரீடமும் கிடையாது. இந்த மாதிரி நிலை வரும்பொழுது தான் நான் வருகிறேன் இல்லையா? மக்களாட்சி வரும்போது தான் பாபா வரார். இப்போ நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நான் தான் பதித்த பாவனனாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்னை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிடும். பிறகு நீங்கள் சதோபிரதானமாகிடுவீங்க. இப்போ கருப்பில் இருந்து அழகாக மாறணும். தங்கம் துரு பிடிச்சா கருப்பாயிடும். இப்போ அந்த துருவை நீக்கணும் பாபா நினைவில் இருந்து. காமச்சிதையில் உட்காந்து கருப்பாகிட்டீங்க. காம எண்ணங்கள்ன்ற துரு ஏறிடுச்சு ஆத்மாவில். அதை பாபா நினைவில் இருந்து ஞான சிதையில் அமர்ந்து அந்த துருவை நீக்கணும். எல்லாத்துலேருந்தும் பற்ற நீக்குங்கன்றார். நீங்கள் மணவாளனாகிய என் ஒருவனுடைய மணப்பெண்கள். இல்லை, ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் தான் எல்லாமே. புகுந்த வீடு பற்றே போயிடும் திருமணமான உடனே. அந்த மாதிரி இருக்கணுன்றார். பக்தர்கள் எல்லோரும் பகவானைத்தான் நினைக்கிறாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி கிடையாது. அங்கே ஞானத்தின் பலன் கிடைக்கிது. ஏன்னா பக்தியை துக்கம் வரும்போது தான் பண்ணுவாங்க. அப்போ ஞானத்துடைய பலன் நாம் சொர்க்கத்தில் அடையும் பொழுதும் பக்தி பண்ணோன்னா அப்போ ஞானத்துடைய பலன் தான் என்ன இல்லையா? அது சுகமே சுகம்தான். ஸோ அதனால தான் அங்கே பக்தி கிடையாது. ஏன்னா பாபா இந்த ஞானத்தை கொடுத்து இரவை பகலாக மாற்றிடுறார். சுகம் நிரம்பிய அந்த சொர்க்கத்தை பகல்னும், துக்கம் நிரம்பிய நரகத்தை இரவுன்னும் சொல்லப்படுது. ஸோ ஞானத்தினால தான் பகல் வருமே தவிர சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால பகல் வராது. அதாவது உங்களுடைய துக்கம் நீங்காது. அது பக்தியின் பாடம். ஞானக்கடல் பதித்த பாவனரோ ஒரே ஒரு தந்தை தான். அவர் வந்து இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறார், யோகத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஈஸ்வரனோடு யோகம் வைக்கக்கூடியவர்களைத்தான் யோகேஸ்வரராகவும் பிறகு ராஜராஜேஸ்வரராகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் பாபா மாத்துறார். இல்லை, இப்போ யோகம் வைக்கிறதுனால நாம் யோகேஸ்வர், பிறகு இப்போ யோகேஸ்வராக இருக்கிறவங்க தான் அங்கே ராஜராஜேஸ்வராக, அதாவது ராஜராணியாக மாறும். நீங்கள் ஈஸ்வரன் மூலமாக ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக மாறுறீங்க. யார் தூய்மையான ராஜாக்களாக சத்தியுகத்தில் இருந்தாங்களோ அவங்களே 84 பிறவி எடுத்து அழுக்காகவும் ஆகிறாங்க. ஸோ நீங்களே தான் பூஜைக்குரியவராகவும் ஆகிறீங்க, பிறகு நீங்களே தான் பூஜாரியாகவும் மாறுறீங்க. ஸோ இப்போ பூஜைக்குரியவராக மாறணும். அதனால் எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையிலே இருங்க. எப்படி பிரியதர்ஷனை நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. இல்லை, ஒரு காதலனே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க. குமாரிக்கு நிச்சயதார்த்தமான
ஒருவருக்கொருவரை நினச்சிக்கிட்டே தானே இருப்பாங்க. ஒரு நிச்சயம் ஆயிடுச்சுனாலே அந்த பையனையே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு பாபாவோடு நிச்சயம் ஆயிடுச்சு. அதுவும் இந்த பிரியதர்ஷனுக்கு நிறைய பிரியதர்ஷினிகள் இப்போவும் சரி, பக்தி மார்க்கத்திலையும் சரி. ஹே பகவானே, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்க அப்படின்னு எல்லோரும் துக்கத்தில் அந்த ஒரு பிரியதர்ஷனத்தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே அமைதி கிடையாது, சுகமும் கிடையாது. சத்தியுகத்தில் தான் அமைதியும் சுகமும் இருக்கும். அப்போ துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கனாலே சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, அதற்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆத்மாக்களாகிய நாம் எப்படி 84 பிறவி நடிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. பிராமணன், தேவதை, சத்திரியன், வைசியன், சூத்ரன், இப்படி ஒவ்வொரு வர்ணத்திலும் இறங்கி வந்துட்டே இருக்கிறோம். இப்போ 84 பிறவியின் ஏணிப்படி நம்ம புத்தியில் இருக்குது. அதனால் எவ்வளவு முடியுமோ பாபாவை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகி போயிடும். அதனால் காரியம் செஞ்சுட்டு இருந்தால் கூட புத்தியில் பாபாவுடைய நினைவு இருக்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி காரியம் செஞ்சுட்டு எப்படி பாபா நினைக்கிறது அப்படின்னு சிலருக்கு தோணலாம். நீங்கள் பாபா நினைக்காமல் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? வேறு எதையோ ஒன்றத்தை நினச்சிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ வேறு எதையோ நினைக்கும்போது ஏன் பாபாவை நினைக்க முடியாது? ஆனால் அதுக்கு பயிற்சி இல்லை, பயிற்சி பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்கள் பாபா நினைக்கலன்னா வேறு ஏதோ வந்து உட்காந்துக்குது. அதான் பாபா சொல்லுவார், நீங்கள் என்னோட சாப்பிடலன்னா சாத்தானோட சாப்பிட்றீங்கன்றார் இல்லையா? அந்த மற்ற வீண் எண்ணங்கள் உள்ளே ஓட போகுது. பாபா கிட்ட வந்து நம்ம சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அவரை தானே நினைக்கணும். அப்பாவையும் அப்பா கொடுக்குற ஆஸ்தியையும் மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நினைவின் மூலமாக தான் உங்கள் பாவங்கள் விலகிட்டே இருக்கும். நினைவு செய்ய செய்ய தூய்மையின் ஒளி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குன்றார். சூப்பரில். ஸோ இல்லை, ஒரு ஆத்மா டிம்மாக இருக்குது, மந்தமாக இருக்குது. பாபா நினைக்க நினைக்க அப்படியே பிரகாசமாக ஆகிறதா நினைங்க நம்ம ஆத்மா. ஏன்னா துரு நீங்கிக்கிட்டே இருக்கும் பாபாவை நினைக்க நினைக்க, அப்போ பிரகாசமாகுது. குழந்தைங்களால் எவ்வளவு முடியுமோ நேரம் ஒதுக்கி பாபாவை நினைக்கிறதுக்கு யுக்தியை உருவாக்கணும். அதிகாலை நேரம் அற்புதமான நேரம் பாபாவை நினைக்கிறதுக்கு இல்லையா? அப்போ இயல்பாகவே மற்ற எண்ணங்கள் இருக்காது. ஸோ அப்போ பாபா நினைக்கணும். ஸோ இந்த முயற்சி நீங்கள் பண்ணணும். தாராளமாக குடும்பத்தில் இருங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. ஆனால் இது கடைசி பிறவி, இப்போ தூய்மை ஆகணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். இப்போ தூய்மை ஆனால் தான் முதல் பிறவிக்கு போக முடியும். அதனால் காமச்சிதையில் விழுந்துடாதீங்க. இப்போ ஞானச்சிதையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. ஸோ இந்த படிப்பு தாரணை ஆகணும்னா தங்க பாத்திரம் வேணும். அதாவது தூய்மையான புத்தி இருக்கணும். அது பாபாவை நினைவு செஞ்சால் தான் கிடைக்கும். அதான் பாபா சொல்கிறார், பாபாவை நினைவு செஞ்சால் தான் நீங்கள் தங்க பாத்திரம் ஆக முடியும். நினைவு மறந்துடுச்சுன்னா இரும்பு பாத்திரம் ஆகிடுவீங்க. ஞானம் தங்காது, தாரணை ஆகாது. ஸோ பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு அதிபதி ஆவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் தூய்மை தான் முக்கியம். நினைவுனால தான் நாம் தூய்மையாக மாற முடியும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்கிறதுனால சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிடுவோம். மற்றபடி நீங்கள் வீடு வாசலெல்லாம் விட வேண்டியதில்லை, இல்லறத்தில் தான் இருக்கணும். 63 பிறவிகளாக அழுக்கான உலகத்தில் இருக்கிறீங்க. இப்போ இந்த சங்கமயுகம் சிவாலயம் இல்லையா? சத்தியுகம் மட்டும் சிவாலயம் கிடையாது. பாபா இருக்கிற பரந்தாம மட்டும் சிவாலயம் கிடையாது. இந்த சங்கமயுகமும் சிவாலயம்தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அமர உலகத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருந்தீங்கன்னா என்ன ஆகிட போகுது?
என்ன நஷ்டமாயிட போதா இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறதுனால? இதன் மூலம் சொர்க்கமே கிடைக்கிது அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, இப்போ ஒரு சிவன் கோயிலில் பாலியல் விஷயம் நடக்குதுன்னா அது எவ்வளோ மோசமான விஷயமாக கருதப்படுது. அப்போ இந்த சங்கமயுகமே சிவன் கோயில் தான். இப்போ சார்ந்த எதுவுமே எண்ணத்தில் கூட வரக்கூடாது. எண்ணத்தில் வர்றது கூட இல்லை. இப்போ கோயிலில் பூசாரி ஒரு காம எண்ணத்தோடு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா அது கேவலமான விஷயம் தானே. இங்கே உயிரோட்டமாக சிவபாபா இருக்கிறாரு. அவர் உருவாக்கின சிவாலயத்தில் இருக்கிறோன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அவரை நினைத்து நினைத்து தூய்மை ஆகிறதன் மூலமாகத்தான் அளவற்ற வருமானம் கிடைக்கிது. 5 விகாரங்களை வெற்றி அடையணும். அப்போ தான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. எல்லாருமே தான் இறக்கணும். இது கடைசி ஜென்மம். பிறகு நீங்கள் போய் புது உலகத்தில் ராஜ்யம் பண்ணுவீங்க. வைர வைடூரியங்களுடைய சுரங்கங்கள் நிரம்பி இருக்கும் சொர்க்கத்தில். அப்படிப்பட்ட உலகத்துக்கு போக போகிறீங்க தூய்மையாகி. அங்கே நீங்கள் வைர வைடூரியங்களோடு விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உலகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய தந்தையை எவ்வளவு நினைக்கணும். அவருடையவராக ஆகி அவருடைய வழிபடித்தான் நடக்கணும். அதுக்கு தான் அவருடையவர் ஆகிறது. ராவணன் வழிபடி நடக்கிறதுக்கு பாபாவுடையவராகி இருக்கிறோம். ஸோ பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தினால தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறுவீங்க. ராவணனுடைய வழிபடி நடக்கிறதுனால நீங்கள் தாழ்ந்தவர்களாகிடுவீங்க. இப்போ பாபாவுடைய வழிபடி நடந்து தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகணும். தந்தையைத்தான் நினைக்கணும் இல்லையா. பாபாவுடைய வழியே அவருடைய நினைவிலே எல்லா காரியத்தையும் செய்யணுன்றது தான். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கலையே. பாபாவை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சதோபிரதானமாகிடுவீங்க. சதோபிரதானமான உலகத்துக்கு போயிடுவீங்க. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன பண்ணிங்க, எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிங்க. ஆனால் வெறும் ஏமாற்றம் தான் மிச்சம். கடவுளையும் அடையலை, சுகத்தையும் அடையலை. இருந்ததையெல்லாம் இழந்தது தான் மிச்சம். நேரம், செல்வம் எல்லாத்தையும். இப்போ அந்த சத்தியமான தந்தையே வந்து சொர்க்கத்தை அடையிறதுக்கான வழி சொல்கிறார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்ட்டு. மேலும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைங்க. சுயதர்ஷன சக்கரதாரி ஆனால் 21 பிறவிக்கு சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். பல முறை நீங்கள் ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, இழந்தும் இருக்கிறீங்க. அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். நான் கல்பமாக சங்கமயுகத்தில் வரேன்னு பாபா சொல்கிறார். உங்களை சுகமான உலகத்துக்கு அதிபதியாக மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு நாம் எப்படி சக்கரத்தில் சுற்றுறோன்ற ஞாபகம் வந்திருக்குது. இந்த சக்கரத்தை புத்தியில் வைக்கணும். பாபாவோ ஞானக்கடல். இங்கே நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு முன்னாடி இருக்கிறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். ஸோ அதனால் உலகம் அழியறதுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செஞ்சு முழுசாக தூய்மையாகுங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் யுக்தியை உருவாக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்கள் புத்தி தங்க பாத்திரமாகவே மாறும். அப்போ தான் ஞானம் தாரணை ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா நினைக்கிறேன்னா வேறு எதையாவது நினைக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைக்கும் போது மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு எதை நினைச்சாலும் அப்படியே அந்த அமைதி இழந்துக்கிட்டே இருப்போம். நினைவின் மூலமாக தான் தூய்மையின் ஒளி வரும். முரளியை ஒருபோதும் தவற விடக்கூடாது. நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் இந்த சங்கமயுகம்னாலே பட்டியில் தான் இருக்கிறோம்.
இதில் வெளி உலக நினைவே வரக்கூடாது. வரதானம் ஒருவருக்கொருவர் சிறப்பம்சங்களையே பார்ப்பதும் வர்ணிப்பதுமான சிறப்பியல்புகளால் நிரம்ப பெற்ற உயர்ந்த தூய அன்னப்பறவை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமேகத்தில் ஒவ்வொரு பாபா குழந்தைக்குமே பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல குணம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இல்லை, அந்த ஞானத்தினால அவங்க மாறி இருப்பாங்க. ஸோ அதனால் தூய அன்னப்பறவையாகி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு குணத்தை மட்டும் கிரகிங்க, பாருங்கள். ஏன்னா அன்னப்பறவை தண்ணியை விட்டுட்டு பாலை தான் கிரகிக்கும். அதனால தான் அது அன்னப்பறவை. அப்போ அதனால தான் நம்மள பாபா புனித அன்னப்பறவைன்றார். விசேஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள். சுற்றி எவ்வளவு அசுத்தமான குணம் ஒருத்தர்கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல குணம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணுன்றார். அந்த ரத்தினம் தான் உங்களுக்கு தெரியணும், குப்பை தெரியக்கூடாது. குப்பையில் ரத்தினம் இருக்குது இல்லையா, அந்த ரத்தினம் மட்டும் தெரியணும், குப்பை தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் சிறப்பு குணத்தை மட்டுமே பாருங்கள். வர்ணனையும் அதை மட்டுமே செய்யுங்க. உங்கள்கிட்ட இந்த குணம் இருக்குது, இந்த குணம் இருக்குதுன்னு வர்ணனை மட்டும் செய்யுங்க. ஸோ மற்றவர்களுடைய குறையோ பலவீனமோ உங்கள் கண்ணில் பட்டால் கூட அது அவங்களுடைய குறையாக நினைக்காம உங்களுடைய குறைன்னு உணருங்க. ஏன்னா ஒரு விதத்தில் அது நமக்குள்ளே இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி நபர்கள் நம்ம தொடர்பில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறையை காட்டக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பாபாவுடைய குழந்தைங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு மாலையின் மணிகள். ஸோ அதனால் எப்படி உங்களுடைய குறைகளை வெளியில் சொல்ல மாட்டீங்களோ, அந்த மாதிரி மற்றவர்களுடைய குறைகள் பலவீனத்தை கூட வெளியில் சொல்லாதீங்க, வர்ணனை பண்ணாதீங்க. அதுக்கு பேர் தான் தூய அன்னப்பறவை. தூய அன்னப்பறவைன்னா சிறப்பு குணங்களை மட்டுமே கிரகிக்கிறவங்க, பலவீனங்களை புத்தியிலிருந்து அகற்றுபவர்கள். எவ்வளோ அற்புதமான வரதானம் இல்லையா, சூப்பரான வரதானம். ஸ்லோகன்: நேரத்தை மீதப்படுத்தும் தீவிர முயற்சியாளர் தான் சதா வெற்றியாளராக இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், வீண் விஷயத்தில் இருந்து நேரத்தை மிச்சப்படுத்தி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், சக்திசாலியான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துறது. பாபாவை நினைக்கிறது, சக்தி கொடுக்கறது, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இதில் மட்டுமே நேரத்தை செலவு பண்ணுறது. இது எப்போ சாத்தியம்? வீண் விஷயங்களில் நேரத்தையே வீணாக்காமல் இருந்தால் மட்டுமே சாத்தியம். அப்போ தான் நேரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளரால் தான் எப்போவுமே வெற்றி அடைய முடியுன்றார். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்னும் சிறப்புகள் மூலமாக வெற்றி நிரம்பியவராகுங்கள். ஸோ ஒரு விதத்தில் இது வரதானத்துடைய தொடர்ச்சி மாதிரியும் இருக்கும். ஒரு மாலையில் கோர்க்கப்படுற மணி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி உள்ள மணியை தான் ஒரே நூலில் கோர்க்க முடியும் இல்லையா? ஸோ அது அந்த மணிகளுடைய சிறப்பம்சம். அதே மாதிரி நம்ம வெற்றி மாலையின் மணிகள் தானே. அப்போ அந்த வெற்றி மாலையில் கோர்க்கப்படக்கூடிய மணிகள் எல்லாருமே ஒரே வழியில் நடப்பவர்களாக, ஒரே பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருப்பவர்களாக, ஒரே மனநிலையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ எப்போ எல்லோரும் ஒரே மாதிரி தெரிகிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவாங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா வெற்றி மாலையில் இல்லாமல் அடுத்த மாலைக்கு போயிடுவீங்க, 16,000 மாலையில் போயிடுவீங்க. 108 வரணும் இல்லையா? ஸோ அதனால் மற்றவர்களுடைய குறை தெரியக்கூடாது. வரதானத்தில் சொன்ன மாதிரி அந்த குறை தெரியுது அப்படின்னா அடுத்த மாலைக்கு போயிடுவீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ ஏன் நான் குறைய பார்க்கக்கூடாது? ஏன்னா நான் வெற்றி மாலையில் வரணும். ஸோ இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலை. நம்ம இங்கே பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது, அதில் தான் கவனம் இருக்கணும். இல்லை அவனுக்குள்ளே குறை இருக்குது, அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம வெற்றி மாலையில் வரணும், அதுதான் முக்கியம். அதுக்கு பாபா என்ன சொல்லியிருக்கார்? விசேஷத்தை மட்டுமே பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி.
ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.